ஆன்லைனில் வாங்கினா கூட அதில் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு தான் இருக்கும். இங்கே வாங்கினா ஒரு திருப்தியாக இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு போகிறாங்க இல்லாத இடம் நீ நானும் கிடையாது, நல்ல ஜாலியான ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது தான் எனக்கு கஷ்டம் இல்லை. நானே பேசி கூட்டின்னு வருவேன். ஒரு சிலர் பதில் கூட சொல்ல மாட்டாங்க, நம்ம பாட்டுன்னு கத்தின்னு இருக்க வேண்டியது தான். காதே கேட்காத மாதிரி பரவாயில்ல, அதெல்லாம் பழகிடுச்சு. ஆன்லைன்ல பாக்குறாங்க, ஒவ்வொரு ஷாப்புக்கு ஒரு ரேட்டா இருக்கு. ஆனா அந்த ரேட்டுக்கு எங்க கிட்ட கேக்குறாங்க பத்தி, அதுதான் கஷ்டமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கடை வச்சிருந்தேன், அப்புறம் நான் எடுத்துட்டேன். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. என்ன பண்றது, நம்ம வந்து சண்டை போட்டு துணியை வாங்கிட்டு போற கஸ்டமர் இருக்கிறாங்க, காசெல்லாம் கொடுக்காம போயிட்டாங்க தெரியுமா. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரங்கநாதன் தெரு எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? எப்பவுமே இது ஒரே இதுதான், இதுக்கு ஒரு மவுசே குறையாது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ன்றது வந்து திருப்பதியில எப்படி பெருமாளுக்கு விசேஷமா இருக்குதோ அது மாதிரி இங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப விசேஷம், எல்லாருக்குமே ஃபேமஸ் தான். எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. எங்க ஜனம் வந்துனே போயின்னு இருக்கிறாங்கல்ல, அதனால எனக்கு தெரியல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை, அதனால எதுவும் தெரியல. முன்ன விட இப்போ பரவாயில்ல. அப்போலாம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, இப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் நல்லா இருக்குதா அது பார்த்து வாங்கிடுவோம், குவாலிட்டி பார்த்து வாங்கிடுவாங்க. நல்லா இருக்கு, தரமும் நல்லா இருக்கு. இங்கே வாங்கினா ஒரு திருப்தியாக இருக்கும் எல்லாருக்குமே, அதுதான். இதுக்கு முன்னாடி எங்க கடை வச்சிருந்தீங்க? நாங்க அரக்கோணத்துல வச்சிருந்தோம். ஏன் எதனால ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை வந்து சூஸ் பண்ணீங்க? அது இதுன்னா அன்னன்னைக்கு காசு வாங்கிக்கலாம், அதுன்னா அப்படி கிடையாது. கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு வாங்குவாங்க. கிராமம் வேற, 200 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் தரேன்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. அதனால இப்போ எங்களுக்குலாம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்க்கு வந்தாலே டைம் போகுது தெரியாது, அந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ணுவோம். நீங்க இங்கேயே இருக்கிறீங்க ஒரு நாள் ஃபுல்லா, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜாலியா இருக்கும். நீ பாரு, என்ன பார்த்தினே இருப்பேன், என்கிட்ட பார்த்து பேசிட்டு போவாங்க. எனக்கு நான் காலைல இங்கே 11 மணிக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், நைட் 8:30 மணிக்கு நான் போகிற வரைக்குமே எல்லாருமே என்கிட்ட பேசிட்டு தான் போவாங்க. நான் அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன், இல்லைன்னா எனக்கு வாய் சும்மாவே இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைன்ல போய் வாங்குறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. இப்போ தீபாவளி பொங்கல்லாம் நிறைய நம்ம பார்த்துருந்துருக்கோம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆன்லைன் பிசினஸ் அது ஒரு பக்கம் போயிருந்தாலும் நம்மளுக்கு இங்க வியாபாரம் நல்லா தான் இருக்கும். நல்லா கடல் புண்ணியத்துல பொய்லாம் சொல்லக்கூடாது, கடல் கொடுக்கறது எங்களுக்கு கொடுத்துருந்தாக்காங்க. என்னதான் ஆன்லைனில் வாங்கினா கூட அதில் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு தான் இருக்கும். ஏன்னு வச்சுங்க, ஃபுல் ட்ரெஸ்ஸுமே இருக்காது, முக்கால்வாசி பாதி ட்ரெஸ் இருக்கும், கால்வாசி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து ஒரு பெனிஃபிட்டே கிடையாது. நம்ம போய் பார்த்து எடுக்கிறதே ஒரு சந்தோஷம். கஸ்டமர்ஸ்லாம் வராங்களா முன்னாடி மாதிரி? இல்ல பரவாயில்ல, இப்ப முன்ன விட ஒரு 3 வருஷத்துக்கு ரொம்ப மோசமா இருந்தது, இப்ப பரவாயில்ல, இப்ப சூப்பரா இருக்கு. ஒன்னும் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த வியாபாரமும் சரி, டெய்லர் ஷாப்பும் சரி நல்லா இருக்கு. இப்போ நான் இவ்வளவு நாள் சொல்றேன்ல, எனக்கே நிறைய ரெகுலர் கஸ்டமர் இந்த ஒரு வருஷத்துல. இப்ப அதான் சொல்றேன், அண்ணன் தான் இங்க எல்லாருக்கும் தெரியுமே. நான் வந்தது கிடையாது, இருந்தாலும் நான் பேசுற பேச்சு வச்சு அப்படி நமக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் வராங்க. உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? நாளைக்கு 500 ரூபாய் போய் வெளியில சம்பாதிக்கிறது, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் நம்ம 500 ரூபாய் நம்ம திருப்தியா செஞ்சுக்கிறோம், யார் தொல்லையும் இல்லாதவோ. ஏன்னா ஒரு கடையில வேலை செய்யணும், நிறைய அனுபவிச்சிட்டேன். நான் 20 வருஷமா வேலை செஞ்சேன்ல, நிறைய அனுபவிச்சிட்டேன். லேட்டாக வரக்கூடாதுன்னுவாங்க, அது இதுன்னு சும்மா விரிஞ்சிடறாங்க செய்வாங்க. அதனால வேணான்ட்டு தான் சொன்ன உடனே தான் அவரு காசு ரெடி பண்ணி கொடுத்து வச்சு கொடுத்துருந்தாரு. அங்கேயும் போடலாம் சொல்லியிருந்தாங்க, வரல. நான் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கூட சம்பாதிப்பேன், அது என்னோட திறமை. இங்க எப்படிக்கா உங்களுக்குள்ள? ஏன்னா லைனா பக்கத்துல நிறைய கடை இருக்கு, பொதுவாக ஒரு தெருல 2 கடை இருந்தாலே இந்த பிரச்சனை காம்படிஷன் அது இதுன்னு சொல்லுவாங்க. இங்க உங்களுக்குள்ள எப்படி? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் எங்க அக்கா அப்படிதான், அண்ணன் எந்த இப்ப கேட்டேன்னு நினைச்சுக்கோ, அந்த 4 கடைக்கும் ஓனர் நான் தான் சொல்லுவேன். அது சண்டைலாம் வர்றது கிடையாது. ஒருத்தர் வேலையை மாத்தி மாத்தி செஞ்சுப்போம். இப்ப எனக்கு தெரியாது தங்க கொடுப்பேன், எனக்கு தெரியாது தெய்வம் கொடுப்பாங்க, எனக்கு ஒரு கஸ்டமர் அக்கா புக் பண்ணி கொடுப்போம். சண்டைலாம் வரது இல்லப்பா, எங்களுக்குள்ள யாருக்கும் சண்டைலாம் வர்றது இல்லை. அது மாதிரி சண்டை இருந்தா இங்க வளர முடியாது. புதுசா இப்ப நான் வந்தேன்னா, இந்த ஏரியாவே எனக்கு தெரியாது, அண்ணன் கூட்டின்னு வந்துச்சு. இப்போ ஜூன் மாசம் வந்தேன். ஆனா எல்லாருமே எனக்கு எப்படின்னா, நான் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டேன்.
எல்லாருக்குமே ஒரு போராம இல்லாத இடம். நீ நானும் கிடையாது, நல்ல ஜாலியான இடம், அவ்வளவுதான். இப்போ பொதுவா இந்த தீபாவளி பொங்கல் டைம்ல எல்லாம் சொல்றாங்க இதுக்குள்ளேயே வர முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எனக்கு தெரு பார்க்க எப்படி இருக்கும்? எப்பவுமே இதுதான் ஃபேமஸ் தான், அது ரஷ்ஷா இருக்கும். திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழா மாதிரி தான். எப்படி இருக்குமா பூந்து வர்றதுக்கு? இப்ப நான் பாண்டியன் ஸ்டோர் போனேன்னு நினைச்சேன், 15 மினிட்ஸ் ஆகும் உள்ள நான் இங்க வர்றதுக்கு. அவ்வளவு ரஷ் ஆயிடும், இந்த உடம்பு வச்சுன்னு நசிடுவோம். என்ன ஆசை உங்களுக்கு இதுக்கப்புறம்? இப்ப எங்க கடை வச்சாச்சு, ரெண்டு மிஷின் போட்டு ஆளுங்க வச்சு செய்யணும்னு ஆசை. செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் வருமானம் வரும். அதே மாதிரி எங்க பொண்ணு எங்க வருமானம் இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்துக்கலாம். பொதுவாக சொல்லுங்களேன், இந்த லேடிஸ்க்கும் செட் ஆகாது, அப்படிலாம் சும்மா கதை. பேரு நல்லா தானே பேசணும். சண்டை எல்லாம் போட்டுக்க மாட்டோம், யாருமே சண்டை போட்டுக்க மாட்டோம், எதுவும் செஞ்சுக்க மாட்டோம். என்ன எப்படி சொல்றது, சண்டை வராது. வர கஸ்டமரால தான் எதனா ஒண்ணு வரும். அது நல்லா இல்லம்மா அவங்க சீக்கிரம் தைச்சு கொடுக்கல, என்கிட்ட கொடுன்னுவாங்க. இங்க இருந்து அவங்க போய் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு நல்லா தைச்சு கொடுக்க மாட்டேன், அப்படிதான் மனசு கஷ்டமாகும். இப்போ எங்களுக்குள்ள எந்த மனசு கஷ்டம் நிறைய. அந்த அக்கா தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அந்த அக்கா கூட புதுசுதான், ஆனா நல்லா நாங்க யாரும் சண்டை போட்டுக்கிட்டு நல்லா 20 வருஷமா நீங்க இங்க வியாபாரம் பண்றீங்க. உங்களுக்கு என்னைக்கா சரி வேற எங்கேயாச்சும் போய் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரீட்டை விட்டு போகவே மாட்டேன். எதனால? அது இங்கே பழகிடுச்சு, வேற எங்க போகவும் பிடிக்கல. ஆனா எனக்கே இந்த டவுட் இருக்கா, 1 ஹவர்ல தச்சு முடிச்சிட முடியுமாக்கா? முடியுது. அது அண்ணன் பாரு, ஒரு பிளவுஸ் எவ்வளவு நிறைய 20 நிமிஷம் தான் தச்சு. 20 நிமிஷம்? ஆமா, நீங்க உள்ள வந்த பத்தி அப்பதான் அந்த பிளவுஸ் எடுத்தது அண்ணன். இப்ப முடிச்சிடும் பாரு, 20 நிமிஷம் தான். மினிமம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒரு பிளவுஸ் முடிக்கலாம். அது என்னன்னா நம்ம கரெக்டா வெட்டணும், வெட்டி அந்த டைமிங் நம்ம போட்டோம்னா அது கரெக்டா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 20 வருஷத்துல நிறைய நினைவுகள் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்ல இருந்திருக்கும். மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இந்த ரங்கநாயகி ஸ்ட்ரீட்ல சந்தோஷமாவும் இருக்கலாம், இல்ல ஏதாவது எமோஷனலாவும் இருக்கலாம். மறக்கவே அப்படி இல்ல, எப்பவுமே ஒரே, அதாவது இங்க வந்தாதான் ஒரு சந்தோஷமே வர்றது. வீட்டுல இருந்தா கூட ஏதோ ஒரு சோகமா இருக்கும். நம்ம இங்க வந்துட்டோம்னாக்கா 4 பேர்கிட்ட பேசியிருக்கவே எப்பவுமே சந்தோஷம்தான், அது குறைவே கிடையாது. நீங்க முன்னாடி என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா? இதேதான் வியாபாரம் பண்றீங்களா, வேற எங்க எதுவும் போல. இதுதான். டெய்லரிங் பண்றீங்களா? நீங்க கடை வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கடை வச்சிருந்தேன், அப்புறம் நான் எடுத்துட்டேன். எதனாலக்கா? ஏதாவது எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, அதனால எடுத்துட்டேன். அவருக்கு தான் தெரியும் டெய்லரிங்லாம். நான் கேன்வாஸ் பண்றதோட சரி. இப்போ இங்க நாங்க ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போதே நிறைய பார்க்க முடியும். ஒருத்தவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்களே பேசி கூட்டிட்டு வந்து உள்ள கூட்டுவாங்க. இங்க பார்த்தா நீங்க தான் கடையும் பாத்துக்கிறீங்க, நீங்க தான் கஸ்டமரை பேசி கூட்டிட்டு வருவேன். இப்போ அந்த கமிஷன் காசு நம்மளுக்கு வந்துடும், இல்லைன்னா 100 ரூபாய் நான் அவங்களுக்கு தரணும், கட்டிங் பண்றதுக்கு தரணும், தைக்கிறதுக்கு தனி கொடுக்குறாங்க. அதனால 2 தைச்சாலும் நம்மளுக்கு நான் ஆயிடும்ல. நானே பார்த்து இது கூட்டிட்டு வந்துடுவேன், கூட்டிட்டு வந்து நானே கட் பண்ணி நானே தைச்சுவேன், கொடுத்துருங்க. வெளியே நின்று ஒருத்தவங்க கிட்டயும் பேசி கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டு வரும், அது ரொம்ப கஷ்டம் இல்லக்கா? இப்ப இவ்வளோ வெயில், அதுல நின்று நின்றுதான் கூட்டின்னு வரணும், வேற வழி இல்லை, என்ன பண்றது. எல்லாம் அவங்க வந்து இது அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, 10,000 15,000 அட்வான்ஸ் கொடுத்து ஆளு நான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே நான் அந்த அளவுக்கு இல்லை வச்சிருந்தாங்க. நானே ஆன்லைன்ல பாக்குறாங்க, ஒவ்வொரு ஷாப்புக்கு ஒரு ரேட்டா இருக்கு. ஆனா அந்த ரேட்டுக்கு எங்க கிட்ட கேக்குறாங்க பத்தி, அதுதான் கஷ்டமாயிடுது. வராங்க ஒரு சிலர் வராங்களா, கஸ்டமர் வருவாங்க, வந்து என்ன பண்றாங்க, இப்போ நீங்க யூடியூப்ல வந்து கேட்கறதுனால ஒரு சிலர் அமௌண்ட் குறைச்சி சொல்றாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து சண்டை போட்டு போறாங்க. அதான் ரீசன். கஸ்டமர் என்ன கேக்குறாங்க, அங்க 100 ரூபாய்க்கு தைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா நாங்க 100 ரூபாய்க்கு தைக்கிறதுன்னு இல்ல, ஆயிடுச்சு ரேட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு 100 ரூபாய்க்குலாம் தச்சு. இப்போ ஒரு 200 ரூபாய் 150 ரூபா அந்த ஸ்டேஜ் வந்துச்சு. ஆனா எங்க அங்க அந்த ரேட் சொல்றாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் இங்கே வந்து சண்டை போடுறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்லக்கா ஒரு கடை அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. என்ன பண்றது, நம்ம வந்து ஒரு லேடிஸா இருந்து தப்பு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆனா கஷ்டப்படலாம், எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. அதுதான் என்னோட பாலிசி. எங்க எப்படி இருக்கும், நான் தானே முன்னாடி கொடுத்தேன், நீ தானே பின்னாடி கொடுத்த. போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வரவங்க கஸ்டமர் பயங்கரமா ரணகலமா இருக்கும். ஆனா நல்ல கஸ்டமரும் இருக்கிறாங்க, சொந்தக்கார மாதிரி உட்காந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எங்களுக்கு வாங்கி வந்து கொடுக்குற கஸ்டமரும் இருக்கிறாங்க, சண்டை போட்டு துணியை வாங்கிட்டு போற கஸ்டமரும் இருக்கிறாங்க. காசெல்லாம் கொடுக்காம போயிட்டாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, ட்ரெஸ் வாங்கிட்டு நீ லேட் பண்ண போ, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு 2-3 பேர் கஸ்டமர் அது மாதிரி பண்ணாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த மனசாட்சியில அந்த வேலையும் செய்வா. நீங்க திருப்பி கேட்டீங்களா? கேட்ட உடனே என்ன சொல்றாங்க, நீ கொடுத்த டைம் சரியில்லை, நான் எத்தனை மணிக்கு கொடுத்தேன், எனக்கு பஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அந்த காசை வச்சா நான் வாழ போறேன், போன் தொத்து சண்டை போட்டு
இப்ப வெளியே நீங்க ஒவ்வொரு கஸ்டமரா போய் பேசணும்ல, ஆமா, சில நேரத்துல சில பேர் வருவாங்க. பேசுவாங்க, சில பேர் மூஞ்சி காட்டுறவங்களாம் கூட இருப்பாங்க. ஆமா, அந்த ஒரு மாதிரி சிலர் பதில் கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம பாட்டுன்னு கத்தின்னு இருக்க வேண்டியதுதான். பதில் கூட சொல்ல மாட்டாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து இல்லைக்கா வேணாம் நாங்கள் தைச்சிட்டோங்கான்னு அழகாக சொல்லிட்டு போவாங்க. ஒரு சிலர் போய் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. நம்மளா போய் முன்னாடி கேட்டோம்னா கூட காதையே கேட்காத மாதிரி பரவாயில்ல, அதெல்லாம் பழகிடுச்சு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, என்னடா இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நிக்கிறோம், அட்லீஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்துருக்கிறோம். அதனால இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடினா உள்ளே உட்காந்து தைப்போம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த ஒரு 6 மாசமா இப்படி போறதுனால அந்த இது ஒரு மாசம் ஒரு கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம கூப்பிட்டு பதில் கூட சொல்ல மாட்டாங்கல்ல, அதுக்கே மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் தெரியும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.